अस्मद्गुरुपरम्परायै नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वराहमहादेशिकाय नमः। वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। कावेरी विरजाशेयं वैकुण्ठं रङ्गमन्दिरं स वासुदेवो रङ्गेशः प्रत्यक्षं परमं पदं विमानं प्रणवाकारं वेदशृङ्गं महाद्भुतं श्रीरङ्गशायी भगवान् प्रणवार्थ பிரகாசகா. இந்த அற்புதமான ஸ்லோகம் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் சயனித்திருக்கும் ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தின் பெருமையை கூற வந்தது. அதாவது காவேரி நதி வைகுண்டத்தில் ஓடும் விரஜை நதி. ஸ்ரீரங்கமே வைகுண்டம், ஸ்ரீ ரங்கநாதனுடைய ஆஸ்தானம். ஸ்ரீ ரங்கநாதன் சாக்ஷாத் வைகுண்டத்தில் இருக்கும் வாசுதேவனே. கோயிலின் விமானம் பிரணவஸ்வரூபத்தில் இருக்கிறது, அதாவது ஓங்கார வடிவமாய் இருக்கிறது. கோயிலின் கோபுரங்களே வேதங்கள் பிரணவத்தின் பொருளை பிரகாசப்படுத்தி கொண்டு எம்பெருமான் ஸ்ரீ ரங்கசாயி ஆதிசேஷ சயனத்தில் இருக்கிறான் என்று பொருள்படுகிறது. The meaning of Shloka goes like this. The river Kaveri is the very same Viraja river flowing in Sri Vaikuntham, and the temple in Srirangam is the Vaikuntham itself, the abode of Vishnu. The Lord of Srirangam is none other than Vasudeva himself. The Vimanam, the tower of Sanctum Sanctorum, is in the form of Pranava, the life-sustaining mantra Omkara. The towers are like the Vedas, and Lord Sri Rangasayi is enunciating the purport of the Pranavam on the reclining seat of his Sri Adisesha. சம்பிரதாயத்திலே கோயில் திருமலை பெருமாள் கோயில் மேலக்கோட்டை, அதாவது ஸ்ரீரங்கம், திருமலை திருப்பதி, காஞ்சி தேவாதிராஜன் சன்னதி மற்றும் திருநாராயணபுரம் என்கிற எம்பெருமானின் ஆஸ்தானங்கள் முக்கியமாக போற்றப்படுகிறது. அந்த எம்பெருமானின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவன் புகழ் பாட வந்த அவனின் தூய 1000 திருநாமங்களுக்கும் முடிந்தவரை அதன் சிறப்புகளையும் அர்த்தங்களையும் காண்போம். In our Sampradaya or religious cult, 4 temples take higher places. They are termed as Temple, Tirumala and Perumal Temple. That is Srirangam, Tirumala Tirupati, Kanchi Sri Varadaraja Temple and Melkot Temple. Let us pay our obeisance at the feet of those Perumal, and let us enjoy 1000 holy names of Sri Vishnu along with its meaning to the possible extent. Harihi Om. Vishvam Vishnurvashatkaro Bhuta Bhavya Bhavat Prabhu Bhuta Krit Bhuta Bhridbhavo Bhutatma Bhuta Bhavanaha. எம்பெருமானுடைய திருநாமங்களின் வைபவங்களை ஒவ்வொன்றாக காண்போம். முதலிலே விஸ்வம் விஷ்ணுஹு வஷட்காரஹா பூதபவ்ய பவத் பிரபு. இந்த 4 திருநாமங்களும் குணத்தால் எம்பெருமான் நிறைந்து இருப்பவன்,
சர்வ வியாபி, எங்கும் பறந்து ஆள்பவன் என்பதை நமக்கு காட்டுகிறது. விஸ்வம், எல்லாவற்றாலும் பரிபூர்ணர், மங்களமான குணங்களால் முழுதும் நிரம்பியவர். The universe in itself, who is filled with all good and auspicious qualities. விஷ்ணு, எங்கும் பரவி இருப்பவர், எங்கும் வியாபித்து இருப்பவர். Permanently pervading and sustaining the universe, the immanent. வஷட்காரஹா, எல்லாவற்றையும் வசப்படுத்துபவர், எங்குமிருந்து எல்லாவற்றையும் நடத்தி வைப்பவர். One who is omnipresent and who controls everything in the universe. பூத பவ்ய பவத் பிரபுஹு, முக்காலங்களுக்கும் இறைவர், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவற்றிற்கு தலைவர். The Lord of the time. அடுத்து வருகின்ற 5 திருநாமங்கள் பூதகிருத், பூதபிருத், பாவஹா, பூதாத்மா, பூதபாவனஹா. இந்த 5 திருநாமங்களும் தானே உலகம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்கிற படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றை செய்பவன் என்கிற குணத்தை இது காட்டுகிறது. பூதகிருத், தன் நினைவாலேயே அல்லது சங்கல்பத்தாலேயே அனைத்தையும் படைப்பவர். He who creates everything with his sankalpam or thoughts alone. பூதபிருத், உலகங்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்தில் தாங்கி நிற்பவர். The sustainer of all beings that are created. பாவஹா, பிரபஞ்சம் முழுதும் தன்னை சார்ந்து இருக்குமாறு கொண்டவர், எல்லா பொருள்களிடமும் கூடியிருப்பவர். He is the very existence itself. He who always ensures the prapancha, the universe, unites with him always. பூதாத்மா, அனைத்திற்கும் ஆத்மாவாக இருப்பவர், அனைத்தும் அவருக்கு உடல். The very nature of sentient beings, the whole universe is his body. பூதபாவனஹா, எல்லாவற்றையும் போஷித்து வளரச் செய்பவர், அவரே தலைவர் என்பது பிரத்யக்ஷம். One who nourishes and give growth to all, hence he is the Lord for all. பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவ ச. அடுத்து நாம் பார்க்கப் போகிற 2 திருநாமங்கள் பூதாத்மா, பரமாத்மா. இந்த 2 நாமங்களும் அவன் குற்றமற்றவன், குற்றமற்ற தன்மை கொண்டவன் என்பதை கூறுகிறது. பூதாத்மா, மிகவும் பரிசுத்தமானவன், நம் இதயத்தில் இருந்தாலும் தோஷங்கள் அவனை பாதிப்பதில்லை. சித்து அசித் போன்றவைகளுக்கு அவன் உடலாக இருந்தபோதிலும் அதன் குற்றங்கள் அவனை தீண்டுவதில்லை. The immaculate, meaning perfectly clean, neat and tidy, even though he resides in our hearts. His purity never gets affected, even though he has Chit, the sentient, and Achit, non-sentient
as his body. பரமாத்மா அனைவருக்கும் ஆத்மாவாக இருப்பவர், தமக்கு மேற்பட்டவர் இல்லாதவர், பரமபுருஷனாய் பரம்பொருளாய் இருப்பவர். Not having anyone above him in every respect. He is the supreme God himself. He is the Atma for all. அடுத்து வருகின்ற 6 திருநாமங்கள் முக்தானாம் பரமாகதிஹி, அவ்யயஹ, புருஷஹ, சாக்ஷி, க்ஷேத்ரஜ்ஞஹ, அக்ஷரஹ. இந்த குணங்கள் அவன் முக்தர்களால் அடையப்பட விரும்புபவன், அடையத் தகுந்தவன் என்று காட்டுகிறது. One who is the goal for the liberated souls. முக்தானாம் பரமாகதிஹி, முக்தர்களால் அடையப்பெறுபவர். இந்த சம்சாரத்தில் மறுபிறப்பிலிருந்து விடுதலை பெற விரும்புவோர்க்கு கதியாயிருப்பவன். The ultimate refuge of the liberated and those who are aspiring to get liberated. அவ்யயஹா, முக்தர்கள் தம்மை விட்டு அகலாதவர். விடுதலை அடைந்த முக்தர்களை தன்னுடனேயே வைத்திருப்பவர். He who always be with the liberated souls, those who reaches Vaikuntham never returns. புருஷஹா, முக்தர்களுக்கு மிகுதியாக கொடுப்பவர். வேண்டியதை கொடுப்பவன், தன்னையே கொடுப்பவன், தன் குணங்களை அனுபவிக்க கொடுப்பவன். He who gives himself and all his auspicious qualities to the liberated souls. சாக்ஷி, முக்தர்களாகிய அடியவர்களை மகிழ்ந்து பார்ப்பவர். The witness for everything. One who sees and enjoys liberated souls directly. க்ஷேத்ரஜ்ஞஹா, முக்தர் தம்மை அனுபவிக்கும் இடமான வைகுந்தத்தை அறிந்தவர். One who knows the Vaikuntham where liberated souls enjoy with him. அக்ஷரஹா, முக்தர்கள் தன்னை எத்தனை அனுபவித்தாலும் குறையாத குணங்களை கொண்டவர். One whose quality never gets diminished even though it is being enjoyed by liberated souls without any break. அடுத்து பகவன் நாமாவின் மகிமையை பற்றி ஆழ்வார் அருளிச் செய்வதை கேட்போம். ஆழ்வார்களிலே முதலாவதாக பொய்கையாழ்வார் தோன்றினார். அவர் தன்னுடைய முதல் திருவந்தாதி பாசுரத்திலே தெரிவிக்கிறார், நாவாயிலுண்டே நமோ நாரணாவென்று ஓவாதுரைக்கும் உரையுண்டே, மூவாதமாகதிக்கண் செல்லும் வகையுண்டே, என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம். ஆழ்வார் அருளிச் செய்கிறார், பகவானை துதிப்பதற்கு ஏற்பட்ட நாக்கு வாய்க்குள்ளேயே காணப்படுகிறதே, விடாமல் பல தடவைகள் கூறத்தக்க நமோ நாராயணா என்னும் திருமந்திரம் இருக்கிறதே, திரும்பி வருதல் இல்லாத பரமபதம் செல்வதற்கு வழியும் எளிதாக உள்ளதே, இவ்வாறு இருக்க ஒரு சிலர் நரக வழிக்கே ஏன் செல்கின்றனர் என்று ஆச்சரியப்படுகிறார். பொய்கையாழ்வார், who comes first in the order, gulped, dipped and soaked himself in the bhakti of Emperuman Narayana. He says in his first Tiruvandadi, the tongue which has the very purpose of praising the Lord Narayana is in the mouth. You have the sacred name Namo Narayana which can be repeated many times. The unreturnable path of reaching the Paramapada is also there and it's easy. Then
How come one go towards the path of hell, that is Naraka? He gets astonished. ஆழ்வார்கள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி மேலும் பல பல திருநாமங்களின் வைபவங்களை அனுபவிப்போம்.